ஆனால் ஆன்மீகம் என்பது அது ஒரு அனுபவ நிலை அது. அதுக்கு அந்த அனுபவ நிலைக்கு இப்போது ஒரு சரீரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு துன்பம், ஒரு கல்லுல நம்ம காலை இடிச்சுக்கிட்டோம். அந்த வலியின் அளவை உணர்வதற்கு நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு அளவுகோல் இருக்கா? அல்லது நம்ம கையில ஏதோ ஒரு தீ பற்றுச்சு. அந்த தீயில் ஏற்பட்டும் சூடினால் நமக்கு ஒரு வலி ஏற்படுது. அந்த வலிக்கு ஒரு அளவுகோல் இருக்கா? வலிக்கு அளவுகோல் இருக்கா? இல்ல நாம ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில திடீர்னு நமக்கு நடந்துருச்சு. அதனால் ஒரு பயங்கரமான மகிழ்ச்சி, துள்ளி குதிக்கிறோம், பயங்கரமா சிரிக்கிறோம், அப்படியே உருண்டு பெரள்றோம். இப்படி ஒரு தன்னை மறந்த நிலையில ஒரு பரவசமா பயங்கரமா சிரிச்சு ஆர்ப்பாட்டம் பண்றோம். அந்த மகிழ்ச்சியான மனநிலை என்பதற்கு ஒரு அளவுகோல் நம்மளால சொல்ல முடியுமா? இது மாதிரி தான் ஆன்மீக நிலைக்கும் ஒரு அளவுகோல் என்பது சொல்ல முடியாது. இவைகள் அனைத்துமே அனுபவங்கள். அந்த அனுபவம் எந்த அளவுக்கு ஆழமானதாக இருக்கிறது அப்படின்றதுக்காக, அந்த ஆழமானதுன்றதே ஒரு புரிதலுக்காக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தானே தவிர, அது அளவுகோல் கிடையாது.